உங்கள் சமையல் அறையில் ஒரு சோதனை செய்யுங்கள். 2 பாத்திரங்களில் ஒரே அளவு தண்ணீர் ஊற்றுங்கள். இரண்டையும் அடுப்பில் வையுங்கள். ஒரு பாத்திரத்தில் மூடி போடுங்கள். இன்னொன்றை திறந்தே விடுங்கள். 10 நிமிடம் கழித்து பாருங்கள். மூடி போட்ட பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்கிறது. ஆவி மூடியில் படுகிறது. மீண்டும் நீராகி கீழே விழுகிறது. தண்ணீர் அளவு அதிகம் குறையவில்லை. மூடி இல்லாத பாத்திரம். ஆவி வெளியே போய்விட்டது. தண்ணீர் வெகுவாக குறைந்து விட்டது. ஒரே அடுப்பு, ஒரே நெருப்பு, ஒரே தண்ணீர். ஆனால் விளைவு முற்றிலும் வேறு. வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான். மூடி. கடந்த காணொளியில் உடல் ஒரு வடிகலம் என்று பார்த்தோம். கீழே நெருப்பு, 6 நிலையம், மேலே அமிர்தம். ஆனால் ஒரு கேள்வி விடுபட்டது. இந்த வடிகலத்தின் மூடி எது? மூடி இல்லாவிட்டால் ஆவி வெளியேறும். அமிர்தம் வீணாகும். நெருப்பு எவ்வளவு ஏற்றினாலும் பயனில்லை. சித்தர்கள் அந்த மூடிக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், கேசரி. இன்று நாக்கின் ரகசியம் பற்றி பார்ப்போம். 11வது காணொளியில் நெருப்பு எப்படி ஏறுகிறது என்று பார்த்தோம். 3 கண்டம் கடந்து அமிர்தம் உருவாகிறது என்று பார்த்தோம். ஆனால் ஒரு பாகம் விடுபட்டது, மூடி. இன்று அந்த மூடி என்ன என்பதும், அது எங்கே இருக்கிறது என்பதும், விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்பதும் தெளிவாக புரியும். வணக்கம், குவாண்டம் சித்தர். கேசரி என்ற வார்த்தையை உடையுங்கள். கே என்றால் ஆகாயம், வானம். சரி என்றால் நடப்பவன், செல்பவன். கேசரி என்றால் ஆகாயத்தில் நடப்பவன் என்று பொருள். பூமியில் நடப்பது சாதாரணம், எல்லோரும் நடக்கிறார்கள். ஆனால் ஆகாயத்தில் நடப்பவன் என்றால் சாதாரண மனிதர்கள் எட்டாத இடத்தில் செயல்படுபவன். ஆகாயம் என்றால் இங்கே என்ன? உச்சி, மண்டையின் உச்சிப்பகுதி. அங்கே நடக்க வேண்டும் என்றால் என்ன தேவை? போகர் நேரடியாகச் சொல்கிறார். கேசரிதானேன் என்றால் கூர்ந்து கேளு. ரவிமதியாம் வன்னி மூன்றும் நாடி நின்ற அதுவல்லோ கேசரிதான் மைந்தா. கேசரி என்றால் என்ன என்று கூர்ந்து கேள் என்கிறார். ரவி என்றால் சூரிய நாடி, மதி என்றால் சந்திர நாடி. 10வது காணொளியில் இந்த 2 நாடிகளை பார்த்தோம். வன்னி என்றால் நெருப்பு. 11வது காணொளியில் இந்த நெருப்பை பார்த்தோம். மூன்றும் எங்கே சேர்கின்றனவோ அந்த இடம்தான் கேசரி. சூரிய நாடி, சந்திர நாடி, நெருப்பு, மூன்றும் ஒன்றாகும் புள்ளி. 3 ஆறுகள் ஒரே இடத்தில் சங்கமிப்பது போல நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆறும் தனித்தனியாக ஓடுகிறது. ஆனால் ஒரு இடத்தில் மூன்றும் சேர்கின்றன. அந்த சங்கமம்தான் கேசரி. இப்போது ஒரு கேள்வி வரும். இந்த மூன்றும் எங்கே சேர்கின்றன? எந்த இடத்தில் சங்கமிக்கின்றன? அண்ணாக்கில், மேல் அன்னத்தில். அண்ணாக்கு என்றால் என்ன? வாயின் மேற்பகுதி, மேல் அன்னம். நாக்கு மேலே தொடும் பகுதி. இதில் 2 பகுதிகள் இருக்கின்றன. முன்பகுதி கடினமாக இருக்கும். இது கட்டி அன்னம். எலும்பு இருக்கிறது. நாக்கால் வாயின் மேலே தொட்டு பாருங்கள். முன்பகுதி கடினமாக தெரியும். பின்பகுதி மென்மையாக இருக்கும். இது மெல்லன்னம். தசை மட்டுமே. இந்த மெல்லன்னம் ஒரு வால்வு போல வேலை செய்கிறது. நீங்கள் சாப்பிடும்போது இது மூக்கு வழியை மூடுகிறது. உணவு மூக்குக்குள் போகாமல் தடுக்கிறது. மூக்கால் மூச்சு விடும்போது இது வாய் வழியை ஓரளவு மூடுகிறது. மூக்கால் மூச்சு விடவே. இது ஒரு உயிரியல் வால்வு. திறந்தும் மூடியும் வேலை செய்கிறது. இந்த மெல்லன்னத்தின் நுனியில் ஒரு சிறிய சதைத்துண்டு தொங்குகிறது. இதற்கு உண்ணாக்கு என்று பெயர். இப்போது இந்த வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். சித்தர்கள் எழுதும்போது அண்ணாக்கு என்றால் மேல் அன்னம் முழுவதும். உண்ணாக்கு என்றால் உள் அன்னம். இந்த தொங்கும் சதைத்துண்டு. இந்த 2க்கும் வித்தியாசம் தெரிந்தால்தான் சித்தர் வரிகள் புரியும். 4வது காணொளியில் 10ஆம் வாசல் பற்றி பார்த்தோம். அண்ணாக்குக்கு மேலே இருக்கும் பகுதி. மூக்குக்கும் தொண்டைக்கும் இடையே உள்ள வழி. அந்த இடம்தான் வாசல். இந்த வாசலை அடைய ஒரே ஒரு வழி இருக்கிறது. நாக்கு. நாக்கு மட்டுமே இந்த வாசலை நேரடியாக தொடும் திறன் கொண்டது. காகபுஜண்டர் நாக்கின் அடிப்பகுதி பற்றியும் எழுதுகிறார்.
அடிநாக்கு மூலவரை பீஷமட்டும் நடுநாடி இதுவழியே வாசியாடும். நாக்கின் கீழே ஒரு தொடர்பு இருக்கிறது. அது மூலாதாரம் வரை செல்கிறது. நடுநாடி இந்த வழியாகத்தான் வாசி ஓடுகிறது என்கிறார். நாக்கு என்பது ஒரு சாதாரண உறுப்பு அல்ல. மேலே அண்ணாக்கு வாசலை தொடுகிறது, கீழே மூலாதாரத்தோடு இணைகிறது. இது ஒரு பாலம், கீழிருந்து மேலே செல்லும் பாலம். புஜண்டர் இதை மிகத் தெளிவாக எழுதுகிறார். நாக்கு மேல் அண்ணாக்கு உண்ணாக்குள்ளே. நடுத்தமரை தான் திறந்தா லுச்சிவாசல். நாக்கு மேலே போகிறது, அண்ணாக்கை தொடுகிறது, உண்ணாக்கின் உள்ளே செல்கிறது. அப்போது நடுத்தமரை திறக்கிறது, அது உச்சிவாசல். ஆனால் இன்னொரு வரி மிக முக்கியம். தமர்வாசல் அடைத்திருக்கும் பூட்டுத்தானே. பூட்டு. இந்த வாசல் பூட்டப்பட்டு இருக்கிறது என்கிறார். பூட்டை உடைத்தவர்கள் யார்? சித்தர்கள். பூட்டு எது? அண்ணாக்கின் மேலே உள்ள அடைப்பு. சாவி எது? நாக்கு. நாக்கால் திறப்பது கேசரி. காகபுஜண்டர் இன்னொரு இடத்தில் இந்த வாசல் பற்றி எழுதுகிறார். நாதம் நீர் அண்ணாக்கு வாசல் மார்க்கம். நாம் நினையா தேயிருந்தும் பேசும் வாசல். நாதம் என்றால் ஒலி. அண்ணாக்கு வாசல் வழியாக நிரந்தர ஒலி ஓடுகிறது என்கிறார். 7வது காணொளியில் நாதம் பற்றி பார்த்தோம். உள் ஒலி. நாம் நினைக்காமலேயே இந்த வாசல் வழியாக ஒலி ஓடிக்கொண்டிருக்கிறது. இது தானாக நடக்கிறது, ஆனால் நமக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. கேசரி வாசலை திறக்கிறது. அப்போது நாதம் கேட்கிறது. இப்போது விஞ்ஞானம் பக்கம் வருவோம். ஏன் சித்தர்கள் இந்த ஒரு இடத்தை மட்டும் இவ்வளவு முக்கியமாக சொல்கிறார்கள்? காரணம் இருக்கிறது. இந்த இடத்தில் 4 மூளை நரம்புகள் சந்திக்கின்றன. 1. முக்கிளை நரம்பு, முகத்தின் உணர்வை நிர்வகிக்கிறது. 2. நாக்கு தொண்டை நரம்பு, சுவை உணர்வையும் விழுங்கும் திறனையும் நிர்வகிக்கிறது. 3. அலைச்சல் நரம்பு, உடலின் மிக நீண்ட நரம்பு, மூளையிலிருந்து வயிறு வரை செல்கிறது. 4. நாக்கின் கீழ் நரம்பு, நாக்கின் அசைவுகளை நிர்வகிக்கிறது. உடலில் வேறு எந்த இடத்திலும் இவ்வளவு நரம்புகள் ஒரே புள்ளியில் சேர்வதில்லை. நாக்கு அண்ணாக்கில் தொடும்போது இந்த 4 நரம்பு வழிகளும் ஒரே நேரத்தில் செயல்படுகின்றன. ஒரு சுவிட்ச் போர்டை நினைத்து பாருங்கள். 4 சுவிட்ச்கள் ஒரே இடத்தில் இருக்கின்றன. ஒரே ஒரு விரல் 4ஐயும் ஒரே நேரத்தில் அழுத்துகிறது. நாக்கு அந்த விரல், அண்ணாக்கு அந்த சுவிட்ச் போர்டு. இந்த 4இல் மிக முக்கியமானது அலைச்சல் நரம்பு. ஏன் இது இவ்வளவு முக்கியம்? இது உடலின் மிக நீண்ட நரம்பு. மூளையிலிருந்து தொடங்குகிறது, அண்ணாக்கு வழியாக இறங்குகிறது, இதயத்துக்கு போகிறது, நுரையீரலுக்கு போகிறது, வயிறு வரை செல்கிறது. ஒரே ஒரு நரம்பு, மூளையிலிருந்து வயிறு வரை. இது அமைதி நரம்பு. உடலில் 2 நிலைகள் இருக்கின்றன. 1. போர் நிலை. ஆபத்து வரும்போது இதயம் வேகமாக அடிக்கும், மூச்சு வேகமாகும், தசைகள் இறுகும். 2வது அமைதி நிலை. ஆபத்து இல்லாதபோது இதயம் மெதுவாக அடிக்கும், மூச்சு ஆழமாகும், செரிமானம் சரியாக நடக்கும். அலைச்சல் நரம்பு அமைதி நிலையை இயக்குகிறது. இந்த நரம்பு செயல்படும்போது என்ன நடக்கிறது? இதய துடிப்பு குறையும், மூச்சு மெதுவாகும், செரிமானம் மேம்படும், மனம் அமைதியாகும். 2011இல் போர்ஜஸ் என்ற விஞ்ஞானி ஒரு முக்கியமான கோட்பாட்டை வெளியிட்டார். மெல்லெண்ணத்தில் இந்த அலைச்சல் நரம்பின் கிளைகள் நிறைய இருக்கின்றன. நாக்கை அண்ணாக்கில் வைக்கும்போது இந்த கிளைகள் நேரடியாக தூண்டப்படுகின்றன. இதனால் என்ன நடக்கிறது? உடல் போர் நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு மாறுகிறது. தேயர் என்ற விஞ்ஞானி 2012இல் கண்டுபிடித்தார். இந்த நரம்பு தொடர்ந்து தூண்டப்படும்போது இதய துடிப்பின் ஒழுங்கு மேம்படுகிறது. இதய ஒழுங்கு அதிகமாக இருப்பவர்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். மன அழுத்தத்தை தாங்கும் திறன் அதிகமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், நாக்கை அன்னத்தில் வைப்பது மட்டுமே, ஆனால் இதயம் வரை விளைவு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. மியூ என்ற மருத்துவர் ஒரு கண்டுபிடிப்பு சொன்னார். நாக்கின் இயற்கை ஓய்வு நிலை எது தெரியுமா?
மேல் அன்னத்தில் பதிந்த நிலை. குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்கும்போது நாக்கு இந்த நிலையில் இருக்கும். இதுதான் இயற்கை. ஆனால் நவீன உலகில் என்ன நடந்தது? வாய் வழி மூச்சு பழகிவிட்டது. நாக்கு கீழே விழுந்தது. முகத்தின் அமைப்பே மாறியது. இணையத்தில் இது மியூயிங் என்ற பெயரில் பெரிய போக்காக இருக்கிறது. இளைஞர்கள் முக அமைப்பை மேம்படுத்த இதை செய்கிறார்கள். ஆனால் சித்தர்கள் 1000 ஆண்டு முன்பே இதை முத்திரை என்று வைத்தார்கள். முக அமைப்புக்காக அல்ல, ஆன்மீக பயிற்சிக்காக. விஞ்ஞானம் இப்போது கண்டுபிடிப்பதை சித்தர்கள் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார்கள். இப்போது காகபுஜண்டர் எழுதிய ஒரு அதிசயமான வரி பார்ப்போம். கொடியொன்று தொங்குதடா அண்ணா கேப்பார். கொடி ஒன்று தொங்குகிறது, அண்ணாக்கில் பார் என்கிறார். இந்த கொடி என்ன? உண்ணாக்கு. கண்ணாடியில் வாயை திறந்து பாருங்கள். தொண்டை வழியில் ஒரு சிறிய சதைத்துண்டு தொங்குவது தெரியும். அதுதான் இந்த கொடி. தொடர்ந்து சொல்கிறார். வாசலே தொங்குநாக்கு பின்புறத்தே. வாசல் ஒன்று கோழையது வருகும் வாசல். தொங்கும் நாக்கின் பின் புறத்தில் ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வழியாக கோழை வருகிறது. 5வது காணொளியில் கோழை பற்றி பார்த்தோம். கோழை என்றால் கழிவு, மூளையில் சேரும் நச்சுப் பொருட்கள். அந்த கோழை எங்கே வெளியேறுகிறது? இங்கே, இந்த வாசல் வழியாக. இன்னும் ஒரு வரி இருக்கிறது. கபால நீர் இறங்கும் வாசல். கபால நீர் என்றால் என்ன? 5வது காணொளியில் பார்த்த அமிர்தம், CSF. மூளை திரவம். ஒரே வாசல். கோழையும் இறங்குகிறது, அமிர்தமும் இறங்குகிறது. யோசித்துப் பாருங்கள். வடிகலத்தில் குளிர்விப்பானின் வாய்ப்பகுதி வழியாக விளைபொருள் வருகிறது. ஆனால் அதே வழியில் கழிவும் வருகிறது. சுத்தமான பொருளை வேண்டும் என்றால் கழிவை நீக்க வேண்டும். அதற்கும் மூடி தேவை, கேசரி தேவை. காகபுஜண்டர் இந்த வாசலுக்கு மேலே உள்ள பாதையை பற்றி எழுதுகிறார். உண்ணாக்கிலிருந்து புருவமத்திக்கு ஒரு பாதை இருக்கிறது என்கிறார். இந்த ஒரே பாதைக்கு 5 பெயர்கள் வைத்தார்கள். 1. மயிர் பாலம், முடி போன்ற பாலம் என்று பொருள். இது எவ்வளவு நுண்ணியமான பாதை தெரியுமா? ஒரு மயிரின் தடிமன் அளவு. 2. ஊசி முனை பாதை, ஊசியின் நுனி அளவு நுண்ணியம். 3. அறிஞர் செல்லும் வழி, சாதாரண மனிதர்களுக்கு இந்த வழி தெரியாது. அறிஞர்கள் மட்டுமே செல்வார்கள். 4. மேருவுக்கு செல்லும் வழி. 5. கைலாயம் செல்லும் பாதை. 5 பெயர்கள், ஒரே பாதை, ஒவ்வொன்றும் ஒரு பண்பை சொல்கிறது. இந்த பாதை மெல்லிய ஜவ்வால் அடைக்கப்பட்டு உள்ளது. கோழையால் அடைப்பட்டு இருக்கும் என்கிறார். கோழை என்ற கழிவு இந்த பாதையை அடைக்கிறது. கேசரி இந்த அடைப்பை திறக்கிறது. இதை இன்னொரு விதமாக புரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் குழாய் அடைத்திருக்கிறது, நீர் வராது. குழாயை திறக்க வேண்டும் என்றால் அடைப்பை நீக்க வேண்டும். இந்த பாதையிலும் அடைப்பு இருக்கிறது, கோழை என்ற அடைப்பு. கேசரி அந்த அடைப்பை நீக்குகிறது, பாதை திறக்கிறது, அமிர்தம் பாய்கிறது. இப்போது காகபுஜண்டரின் மிக முக்கியமான வரிகள். போக்குவான் அண்ணாக்கில் உச்சிவாசல். நாக்குமேல் நாக்கிருக்கும் நாக்கு நீரை. மூக்குமேல் தண்டினுள்ளே முனை வழியே ஏறும் புருவமத்தி. உச்சி தொட்டு கீழே பாயும். தலையேறி பிடரி வழியோடும் தானே. இதை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம். போக்குவான் அண்ணாக்கில் உச்சிவாசல். அண்ணாக்கின் வழியாக உச்சிவாசலுக்குச் செல்லும் பாதை. நாக்குமேல் நாக்கிருக்கும். நாக்கின் மேலே இன்னொரு நாக்கு இருக்கிறது என்கிறார். இது உள்நாக்கை குறிக்கிறது. நாக்குக்கு மேலே உள்ள உள்நாக்கு. தண்டினுள்ளே முனை வழியே ஏறும் புருவமத்தி. நடுநாடி வழியாக ஏறி புருவமத்தியை அடைகிறது. உச்சி தொட்டு கீழே பாயும், தலையேறி பிடரி வழியோடுந்தானே. உச்சியைத் தொட்டு பின் தலை வழியாக கீழே பாய்கிறது. இது ஒரு முழுச் சுழற்சி. வடிகலத்தில் என்ன நடக்கிறது? ஆவி ஏறுகிறது, குளிர்கிறது, திரவமாகி கீழே பாய்கிறது. உடலிலும் அதுவே நடக்கிறது. நாக்கு அண்ணாக்கில் பொருந்தும்போது இந்த சுழற்சி தொடங்குகிறது. நாக்கு விலகினால் சுழற்சி நிற்கிறது. 11வது காணொளியில் வடிகலத்தின் குளிர்விப்பான் பற்றி பார்த்தோம்.
கவர்னஸ் சைனஸ் என்ற அமைப்பு மூளையை குளிர்விக்கிறது என்று பார்த்தோம். ஆனால் குளிர்விப்பான் மட்டும் போதாது, மூடியும் வேண்டும். குளிர்விப்பான் ஆவியை குளிர்விக்கிறது. மூடி ஆவி வெளியே போகாமல் தடுக்கிறது. இரண்டும் சேர்ந்தால்தான் வடிகலம் முழுமையாக வேலை செய்கிறது. இதுதான் மூடி. காகபுஜண்டர் மட்டும் அல்ல, இன்னும் 3 சித்தர்கள் இதையே சொல்கிறார்கள். போகர் சொல்கிறார், நிறைகானா நிரஞ்சனமாம் எழிலைக்கான நிசமாக கேசரியால் நீட்டிப்பாரு. பறைகானா புல்லருக்கு ஒன்றுமில்லை. கேசரி மூலம் நீட்டிப்பார் என்கிறார். அப்போது வடிவமற்ற அழகு தெரியும். ஆனால் புரியாத புல்லர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது என்கிறார். போகர் இன்னொரு இடத்தில் சொல்கிறார், மழுக்கான கேசரியாம் மனத்தாடி, காலமொடு பிறப்பிறப்பும் போகும். கேசரி என்பது மனத்தின் ஆட்டம் என்கிறார். இந்த ஆட்டம் நின்றால் காலமும் பிறப்பு இறப்பும் போகும். சுப்பிரமணியர் கோவையில் என்ன இருக்கிறது? கலந்தெழுந்த கேசரியை கடந்த பாலே. மனதடங்கித்தான் கடந்து மௌனம் பெற்று. கேசரியை கடந்த பிறகு மனம் அடங்குகிறது, மௌனம் கிடைக்கிறது. சுப்பிரமணியர் இன்னொரு முக்கியமான வரி எழுதுகிறார். பரிந்து நின்ற கேசரியின் மையங்கான பண்புடனே புருவமத்தி பாருபாரு. விரிந்து நின்ற துருத்திதனை யூதும்போது மேல் நோக்கி வாயுவது வெளியிற் சேரும். துருத்தி என்ற வார்த்தை கவனியுங்கள். 11வது காணொளியில் கொல்லனின் ஊதுகுழல் பற்றி பார்த்தோம். வாசி என்ற ஊதுகுழல், நெருப்பை ஏற்றும் கருவி. இங்கே சுப்பிரமணியர் துருத்தி என்கிறார். துருத்தி என்றால் உலை ஊது கருவி. ஊதுகுழலும் துருத்தியும் ஒன்றே. அந்த துருத்தி ஊதும்போது காற்று மேல் நோக்கிச் செல்கிறது. கேசரியின் மையம் புருவ மத்தியில் இருக்கிறது என்கிறார். சுப்பிரமணியர் கோவையில் இன்னொரு இடத்தில் ஒரே வரியில் சொல்கிறார், கேசரியால் மௌன சித்தி. கேசரி என்பது மௌன சித்தி என்கிறார். மௌனத்தின் சக்தி. சுப்பிரமணியர் ஞானத்தில் என்ன சொல்கிறார்? தானென்ற கேசரியான சித்தியானார் சகல சித்தும் விளையாடி தன்னை காட்டும். ரவிமதியும் ஒழிந்து போகும். கேசரி சித்தி கிடைத்தால் 8 சித்திகளும் வந்து தாமாக காட்டும். சூரிய சந்திர நாடிகள் ஒழிந்து போகும். 4 சித்தர்கள், 4 நூல்கள், ஒரே உண்மை. கேசரி என்பது மூடி. இந்த மூடி இல்லாமல் வடிகலம் வேலை செய்யாது. ஆனால் போகர் ஒரு கடுமையான வரியும் சொல்கிறார். ஆனந்த வேதாந்தம் பார்ப்பாய், அதிலொன்றும் கேசரியை பார்த்திலேனே. ஆன்மீக நூல்கள் நிறைய படிப்பாய், ஆனால் கேசரியை நிஜமாக பார்க்கவே மாட்டாய் என்கிறார். படிப்பதும் செய்வதும் வேறு. நூல் படித்து புரிந்து கொள்வது முதல் படி. ஆனால் நிஜமாகச் செய்து அனுபவிப்பது வேறு நிலை. இப்போது இந்த மூடியை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வோம். வடிகலத்தில் மூடி இல்லாவிட்டால் ஆவி வெளியே போகும். விளைபொருள் கிடைக்காது. உடலில் நாக்கு அண்ணாக்கில் இல்லாவிட்டால் பிராணன் வெளியேறும். அமிர்தம் கிடைக்காது. 3 நிலைகள் இருக்கின்றன. முதல் நிலை, வாய்வழி மூச்சு. இது மூடியே இல்லாத பாத்திரம். ஆவியெல்லாம் வெளியே போகிறது. 11வது காணொளியில் நெஸ்டர் என்ற எழுத்தாளரின் சோதனை பார்த்தோம். 10 நாள் வாய்வழி மூச்சு, இரத்த அழுத்தம் ஏறியது. மூளை மூடுபனி போல் ஆனது. வாய் மூச்சு என்றால் மூடி திறந்த பாத்திரம். 2வது நிலை, மூக்கு வழி மூச்சு. இது மூடி சாத்திய நிலை. ஆனால் இறுக்கமாக மூடவில்லை. குளிர்விப்பான் வேலை செய்கிறது. ஆனால் சில இடங்களில் ஆவி கசிகிறது. பெரும்பாலான மனிதர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள். மூக்கால் மூச்சு விடுகிறார்கள். ஆனால் நாக்கு கீழே இருக்கிறது. முழுமையான அடைப்பு இல்லை. 3வது நிலை, கேசரி. இது மூடி இறுக்கமாக மூடப்பட்ட நிலை. நாக்கு அண்ணாக்கில் பொருந்துகிறது. மெல்லெண்ணத்தின் வால்வு அடைக்கப்படுகிறது. ஆவி வெளியேறாது. வடிகலம் முழு திறனில் வேலை செய்கிறது. இதை இன்னொரு உதாரணத்தில் புரிந்து கொள்ளுங்கள். குளிர்சாதன பெட்டியின் கதவு சற்று திறந்திருந்தால் என்ன நடக்கும்? குளிர்ச்சி வெளியே போகும், உள்ளே சூடு ஏறும். மோட்டார் அதிகமாக வேலை செய்யும், மின்சாரம் வீணாகும். கதவை சரியாக மூடினால் குளிர்ச்சி உள்ளேயே இருக்கும். குறைந்த மின்சாரத்தில் வேலை செய்யும். கேசரி அப்படிப்பட்ட மூடல். உடலின் ஆற்றல் உள்ளேயே சுழலும். வீணாகாது.
அதனால்தான் சித்தர்கள் கேசரி இல்லாமல் யோகம் முழுமையாகாது என்று எழுதினார்கள். நெருப்பு ஏற்றலாம், ஆவி ஏறலாம். ஆனால் மூடி இல்லாவிட்டால் ஆவி வெளியே போய்விடும். வாசி பயிற்சி செய்யலாம், மூச்சை கட்டுப்படுத்தலாம். ஆனால் கேசரி இல்லாவிட்டால் முழு பலன் கிடைக்காது. 12 காணொளிகளில் பார்த்த எல்லாமே ஒரே ஒரு இயந்திரத்தின் பாகங்கள். முதல் காணொளியிலிருந்து ஒவ்வொரு பாகமாக பார்த்து வருகிறோம். மூலாதாரம் என்ற அடுப்பு, 6 நிலையம் என்ற தட்டுகள், நாடிகள் என்ற குழாய்கள், வாசி என்ற ஊதுகுழல், 3 கண்டம் என்ற வெப்பமண்டலங்கள், முடிச்சுகள் என்ற வால்வுகள், அமிர்தம் என்ற விளைபொருள், குளிர்விப்பான் என்ற கேவர்னஸ் சைனஸ். இன்று 12வது பாகம் சேர்ந்தது, கேசரி என்ற மூடி. ஒவ்வொரு பாகமும் இல்லாமல் இயந்திரம் வேலை செய்யாது. ஆனால் மூடி இல்லாமல் மற்ற எல்லா பாகங்களும் வீணாகும். ஒரு சோதனை செய்யுங்கள். இப்போதே நாக்கை மேல் அன்னத்தில் வையுங்கள். மூக்கால் மூச்சு விடுங்கள். 30 வினாடிகள் இப்படியே இருங்கள். என்ன நடக்கிறது? மூச்சு தானாக மெதுவாகிறது. மனம் அமைதியாகிறது. ஒரு லேசான குளிர்ச்சி அன்னத்தில் உணரலாம். இது அலைச்சல் நரம்பு செயல்படுவது இப்போதே நடந்தது. 30 வினாடியில். இப்போது நாக்கை கீழே இறக்குங்கள். வாயால் மூச்சு விடுங்கள். 30 வினாடிகள். வித்தியாசம் தெரிகிறதா? வாய்மூச்சில் இதயம் வேகமாக அடிக்கிறது. மூச்சு மேலோட்டமாக இருக்கிறது. மனம் சலனமாக இருக்கிறது. நாக்கை மீண்டும் மேலே வையுங்கள். மூக்கால் மூச்சு விடுங்கள். உடனே வித்தியாசம் தெரியும். இது கற்பனை அல்ல. இது நரம்பு மண்டலத்தின் நேரடி விளைவு. சித்தர்கள் 1000 ஆண்டு முன்பு சொன்னது இப்போது உங்கள் உடலில் நிரூபிக்கப்பட்டது. கேசரி என்ன என்று புரிந்தது. ஏன் என்று புரிந்தது. எங்கே என்று புரிந்தது. ஆனால் எப்படி? காகபுஜண்டர் எழுதி வைத்தார், படிப்படியாக. அபானன் பிராணனைச் சேர்த்து நினைவால் அண்ணாக்கின் மேலே ஊத ஊத இந்த வாசல் மெல்ல மெல்ல திறக்கும் என்கிறார். சித்தர்கள் இதை மறைமொழியில் எழுதினார்கள். ஏனென்றால் இது படிப்படியாக கற்க வேண்டிய விஷயம். இன்று அடிப்படை புரிந்தது. அடுத்தபடியில் இதை ஆழமாக பார்ப்போம். இந்த காணொளி பயன் உள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். கேள்விகள் இருந்தால் காமெண்ட் செய்யுங்கள். நன்றி. குவாண்டம் சித்தர்.